எபிசோட் 43. இரும்பின் புதிர். அரண்மனை சந்திப்பு. விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் தமது அரசவை செயல்பாடுகளுக்கு இடையே எப்போதும் புதிர்களை மற்றும் சவால்களை அன்புடன் முன்வைக்க ஆசைப்படுவார். அவருக்கான அடுத்த சவாலாக அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சோதனை செய்ய ஏதாவது புதிர் தேவைப்பட்டு தமது 3400 முதலாளர் குழுவில் இருந்து யாருக்கும் தீர்க்க முடியாத புதிர் ஒன்றை தேர்வு செய்ய முடிவு செய்தார். அன்றைய மாலை அரண்மனையில் நம்முடைய புரிதல் திறன் மற்றும் அறிவை சோதிக்க ஒரு புதிர் அமைக்கிறேன். இது சாதாரண புதிரல்ல, அனைவருக்கும் சிந்திக்க வைக்கும் ஒரு புதிராக இருக்கும் என்று அரசர் தன் அமைச்சர்களுக்கு அறிவித்தார். புதிரின் அறிமுகம். இரும்பு என்னும் ஒரு பொருள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அத்துடன் பல வடிவங்களில் தோன்றக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கும் உண்மையான ஆற்றலையும் அதன் பலவீனங்களையும் உணர்ந்து காண்பது முக்கியம். எனவே நான் தேர்ந்தெடுக்கிற புதிர் இது. இரும்பு பலம் மிகுந்ததா பலவீனமா? அதன் உண்மையான முகம் எது? இதை விளக்குவதற்கு புத்திசாலி ஒருவரின் தேவையுண்டு. தெனாலியின் நுழைவு. அரசரின் புதிர் அனைவர் மனதையும் சிக்கல் நிலையில் ஆழ்த்தியது. அப்போது தெனாலி ராமன் அவனுடைய பரம்பரையான நகைச்சுவையுடன் அரசரின் முன் வந்தார். அரசே, உங்கள் புதிர் மிகவும் சவாலானது. ஆனால் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்றார் தெனாலி. அரசர் சிரித்து, சரி தெனாலி, நான் உன்னை இந்த புதிரை தீர்க்க அனுமதிக்கிறேன். ஆனால் தீர்வுக்கு நீ அளிக்கும் விளக்கம் நம்மை மட்டுமல்ல, நமது அரசவையினரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று கூறினார். தெனாலியின் சிந்தனை. தெனாலி இரும்பின் பலத்தையும் பலவீனத்தையும் ஆழமாக ஆய்ந்து சிந்தித்தார். இரும்பு பலம் மிகுந்தது, ஆனால் அதில் பலவீனமும் இருக்கிறது. அதை எப்படி எடுத்துரைப்பது என்று தன்னுடைய சிந்தனையை தொடங்கினார். அவரது தீர்வு அனைத்தையும் கொண்டது: அறிவு, நகைச்சுவை மற்றும் புதிர். தீர்வின் தருணம். அடுத்த நாள் அரசவை நிரம்பியபோது தெனாலி தனது தீர்வை முன்வைக்க தயார் ஆனார். அரசே, இரும்பு பலம் மிகுந்தது. இது அசைக்க முடியாத தளம் கட்ட உதவுகிறது, ஆயுதங்களை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு இடத்தில் அது நீரால் அடிக்கடி தொடும் போது பழுது படுகிறதே. அரசர் மற்றும் அமைச்சர்கள் உடனே தலைகுனிந்து சிந்தித்தனர். ஆம், இரும்பு பலமாக இருக்கும் நேரங்களில் அது எளிதில் பழுதடைந்து தூசியாக மாறிவிடும். இதுவே எங்களைச் சுற்றியுள்ள அனைத்துக்கும் பொருந்தும். மிகச் சிறந்தவையும் பலவீனங்களுடன் இருப்பதை உணர்த்தும் ஒரு பாடமாக இது இருக்கிறது. அனைவரின் பாராட்டும் வெற்றி. தெனாலியின் சிக்கலான விளக்கத்துடன் கூடிய சிரிப்பும் நகைச்சுவையும் அனைவரையும் வெறி செய்தது. நீது மட்டும் திறமையான புத்திசாலி என்று அரசர் பாராட்டினார். இரும்பின் புதிர் முற்றி தெனாலி தன் அறிவால் மீண்டும் ஒருமுறை அரசவையை சொந்தமாக கொண்டார்.